என்னடா இடத்துல வந்துட்டியா? நீங்க என்ன சாப்பிட்டுருக்கீங்க? நான் தண்ணி போடுற பழக்கமே கிடையாது. சாராங்க குடிக்க முடியும் சார், அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. குடியார பையலே உன்னதாண்டா குடிச்சு சந்துக்குள்ள போனவனே பொந்துக்குள்ள போனவனே குடியார பையலே உன்னதாண்டா சொல்றேன். ஆமா நீ தாண்டா குடிக்காரன். அடிச்சு தள்ளி வச்சு ஒரு கையில கட்ட துப்பு இல்ல, அன்றாயிரம் வந்து தெரியுது. வெத்தம் கட்டவனே கிழிச்சுட்டாங்கம்மா. ஊத்தி கொடுக்காயே எதுக்கு என் பாவடைக்குள்ள இருந்தியா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? என்ன சொல்றேன், நீ இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலை விடாம இருக்கா? ஏன் பாவடைக்கு வந்து காய விடுற? நானே சரி அப்படின்னு குடிச்சு உள்ள அப்படி தள்ளாத. கீபோர்ட்ல விழுந்தாலும் அந்த ஆள் சண்டைக்கு வந்துடுறாங்க. நீ வேற உண்மையிலே தண்ணியை போட்டு விழுந்தாலும் சங்கத்தை ரிப்போர்ட் கொடுத்துருவாரு. அம்மா நான் ஏன் குடிச்சேன்? எதுக்கு குடிச்சா? உனக்கு என்ன பிரச்சனை? குடிச்ச விட்டு அங்கே போய் விழுகாம ஏன் மேல இருந்து விழுகிற? காதல் தோல்வி. ஐயோ பாவம், காதல் தோல்வியா? இப்படி மனசை ரொம்ப டச் ரொம்ப மனசை டச். சரிங்க, ஒண்ணும் கவலைப்படாதீங்க. 6 வருஷமா 6 வருஷமா 6 வருஷம் காதலிச்சு 6 வருஷமா காதலிச்சு என்ன ஆகுது? இன்னைக்கு போய் நான் கேட்டேன், ஆமா 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடுறோம்னு. சரி, அந்த பிள்ளை என் புருஷனை கேட்டு சொல்லிட்டு போயிட்டு. அப்ப 6 வருஷமா வந்து இன்னொருத்தன் தாலி கட்டின பொண்டாட்டினா நீங்க காதல் பண்ணீங்க. காதல் யாரு மேலும் வரலாம். ஏங்க அது காதல் இல்லைங்க, கள்ள காதல். அது ஆமா, கள்ள காதல் நல்ல காதல் இல்ல. காதல் யாரு மேலும் வரலாம். இப்படி காதலிச்சுதான் பப்பன்காரனுக்கு இருக்க டான்ஸை கூட கொண்டு போயிட்டாங்க. கைத்தறிஞ்ச பொறுமையா இருக்க இருக்க சின்ன பிள்ளை டான்ஸை கூட கொண்டு போயிட்டாங்க. ஒரு வருஷத்துல 2 டான்ஸ் போனா பண்ண முடியும். சரி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேங்க. அந்த பிள்ளையோட தொழிலை சொல்லி கொடுத்து வளர்த்து விட்டேன். இப்படிதான் போன போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் வாத்தியார் யாரு? நீ தானே? ஆமா, இப்படி சொல்ல ஆகியப்ப எங்க திரும்ப கிடைக்கிட்டோம். வேண்டாங்களா? ஆம்பளை வந்திருக்கேன்னா ஆம்பளோட குடியார பையன் குடியார ஆம்பளை பேசக்கூடாது. மரியாதை கொடுத்து பேசக்கூடாது. குடியாரனா குடியாரன் தான் நான் சொல்லுவேன். அப்பெல்லாம் பேசுறாங்க. குடியார சொல்ல குடியார சொன்னா உன் மேல மாநகராட்சி வழக்கு போடுவேன். ஏன் குடியாரனா குடியாரன் தானே சொல்லுவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க? குடியார சொல்லக்கூடாது. என்ன பேர்? என்ன இந்த அரசாங்கம் உங்களுக்கு பட்டம் கொடுத்திருக்குது. என்ன பட்டம்? பேர் மதுப்பிரியர்கள். ஓ, மதுப்பிரியர்னா சொல்றேன். குடியார சொல்றேன். ஏன் குடியார சொல்றேன்? அம்மா நான் குடிச்சேன் நீ சொல்றீங்க. ஆமா, நான் குடிச்சேன். இந்த உலகத்துல படிச்சவனுக்கு மரியாதையா குடிச்சவனுக்கு மரியாதை? படிச்சவனுக்கு தான் மரியாதை. நீ நினைக்கிறதா தப்பு. குடிச்சவனுக்கு தான் மரியாதை. எப்படி? படிச்ச நீ இருக்க காலையில நம்ம ஈசிஆர் ரோட்ல போட்டு குடிக்க வந்து போய் விழுந்து ஏதாச்சும் பஸ்ல டிரைவர் உனக்கு அறிவு இருக்க படிச்சிருக்க முட்டாளா இருக்க பஸ்ல குடிக்க வர திட்டுவார். இதே நான் காலையில தண்ணியை போட்டு போறப்ப என் வண்டியை நடு ரோட்ல நிப்பாட்டி விட்டு மத்த மல்லாக்க படுத்துக்கிறதா வண்டியை ஓரமா 1/2 கிலோமீட்டர் அங்கே நிப்பாட்டிட்டு அண்ணே எந்திரிங்கண்ணே புது வண்டி நிமிஷமா கூட வச்சுக்கல ராத்திரி வாங்க கட்டை கூட மிச்சம் குடிச்சு தலைவா ஓரமா படு. ஏன் நடு ரோட்ல கேட்க எவ்வளவு மரியாதை கொடுப்பாங்களுக்கு? இந்த உலகத்துல பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதே நாங்கதான். எப்படி மரியாதை கொடுப்பீங்க? இது என்ன நாடு? தாய்நாடு. எங்கேயாவது சித்தப்பா நாடு பெரியப்பா நாடு இருக்கா? பேசுற மொழி தாய்மொழி, மாமா மொழி, மச்சா மொழி வச்சிருக்காங்களா? அதை விட ஒரு பஸ்ல போ,
பெண்கள் உட்கார சீட்ல அழகா இருக்கும். பூவையர் வளைகிறங்கள் பெண்கள் மகளிர். அவள் பக்கத்திலையும் பாரு புகைப்பிடிக்காது செருப்புகள் அடிப்போம் திருநெல் ஜாக்கிரதை ஊனமுற்றோர் வைக்க நாங்கள் ரூச்சு போய் மாதிரி. இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுது. ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பத்துக்கிட்டா 22,000 காசு கொடுக்குறாங்க. ஆமா 22. நான் கேட்கிறேன், புள்ள பத்த உங்களுக்கு 22,000 கொடுக்கல, புள்ள கொடுத்த எங்களுக்கு ஒரு 2,000 கொடுத்தா குறைஞ்சு போயிருப்பா. நீங்க போய் கேட்க வேண்டியதானே? நான் கேட்டேன், சொன்னாங்க உங்களுக்கு தான் கொடுக்குறோம் 3,000 ரூபாய் காசு, ஆப்பிள் ஆரஞ்சு வேட்டி துண்டுலாம். எதுக்கு? அதெல்லாம் நரம்பு பிடிச்சி ஆத்துட்டு புள்ள பக்க ஆரஞ்சு அந்த ஆப்பிள் ஆரஞ்சு எதுக்கு மாமா? ரத்தம் ஊருமா, அங்கதான் பாம்பு செத்து போச்சு. அது இனி ஊருனா என்ன ஊராட்டி ஏயா வயிற்றுல கிளப்புறீங்க? இதுல நான் உன்கிட்ட கேக்குறேம்மா, நீ ஒரு பொம்பளை பிள்ளை மாசமாகி உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு 10 மாசம் ஆகும். அந்த 10 மாசத்துக்கு உன் வயிற்றுல இருக்க பிள்ளை இது பொம்பளை பிள்ளைதான், இது ஆம்பளை பிள்ளைதான் உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சத்தியமா ஆண்டவன் மட்டும் எனக்கு ஒரு பிள்ளைய சுமக்கிற தன்மை கொடுத்தா ஏன் வயிற்றுல இருக்க பிள்ளை இது பொம்பளை பிள்ளைதான், இது ஆம்பளை பிள்ளைதான் நான் சொல்லிவிடுவேன். எப்படி? ஒரு கோட்டரை வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாங்கி எடுத்தா பொம்பளை பிள்ளை, மேற்கொண்டு கோட்டு கேட்டா ஆம்பளை பிள்ளை. அதனாலதான் உங்களுக்கு பிள்ளைய கொடுக்காம கடவுள் எங்களுக்கு பிள்ளைய வந்து கொடுத்துருக்காரு. ஜிம்பிலா முடிச்சு போயிருவான். நீ இவ்வளவு வேதிலே பொம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளையா இருக்கிறியா? நான் பொம்பளை பிள்ளையா தான் இருக்கேன். அன்னைக்குள்ள பெண்கள் பாத்திருக்கியா? எங்க அப்பத்தாவுக்கு அவ்வளவு நீளம் முடி. சரி நீ திரும்ப என்ன முடுப்பு முடிவருக்கு ஜடை முடிச்ச மாதிரி இது கூட பரவாயில்ல. பொம்பளை பிள்ளைக்கு சுடிதார் போடுறீங்களா? சாறு இருக்குமா கொடுத்தாங்க முன்னால இப்படி போட்டு மறைக்கணும். பொம்பளை பிள்ளை அப்படியா போடுறீங்க? ஊருக்கு நேர்ந்து விட்ட மாதிரி ஒரு பக்கம் போட்டு நீ பாட்டுக்கு ஆட்டிட்டு சேர்ந்து போடுறீங்க. ஐக்கியச்சா போட்டோம்னா உண்டு இங்க குருட்டணும். அது நடத்த போற கண்ணு நடந்து எல்லாம் பின்னாடி ஒரு சாம்பலை ஒரு குறை சொல்ல முடியுமா? சொல்லலாம். எங்க பயிலும் தப்பு செய்யறாங்க. முடி விட்டுக்கடான்னு அத்தா காசு கொடுத்தா போய் ஒரு பக்கம் நாய் நக்கின மாதிரி, இல்லைன்னா வச்சப்பட்டைக்கு போர் மெஞ்ச மாதிரி இங்கே வச்சுக்கிறேன், இல்ல 2 கோடு போட்டுக்கிறேன். எனக்கு கேட்டா பேரு ஒருவருக்கு ரோடு போட்டாயிரம் பயலுங்க. அன்னைக்கு ஒருத்தர் கீரி பிள்ளைய தலையில படுக்க வச்ச மாதிரியே முடி விட்டுருக்கேன். கிரிட்டு இப்படி தூக்கி நிக்கிறீங்க. பொம்பளை பிள்ளைங்க சேலை கட்டுறதை பார்த்துருக்கேன். நீ எப்படிமா சேலை? இதை பாவாடை என்னம்மா? ஆமா. இப்ப பாவாடையில சேலையை இப்படி போட்டுக்கணும். இப்படி போட்டு இப்படி எடுத்து இப்படி சொருகிக்கணும். சொருகிட்டு பொம்பளை பிள்ளை தலை குனிஞ்சு வாரவள், ஆண்மகன் தலை நிமிந்து வாரவன். எதுக்கு ஒரு ஆம்பளைய பொம்பளை தலை குனிஞ்சு வர்றமா? எதுக்கு மூஞ்சி பார்க்க கூடாதான்? எப்படி வரணும் தெரியுமா? பொம்பளை பிள்ளை நடங்க நடந்து காமிக்க பாப்போம். அப்படி வைக்கப்பட்டா அது பொம்பளை பிள்ளை. எங்க நீ நடந்துவா பாப்போம். ஊருக்கு பொம்பளை வேஷம் போட்டு என் காலம் நிறைய இப்படி ஆகி போச்சு. மதுரோட உருப்படாது. என்ன பொம்பளை மாதிரி நடக்க சொன்னா ஐயா ஒரு வெட்டு வேற வெட்டு பாரு. இந்த வேலை சிரிச்சுக்கிட்டு இருக்காத. நான் யாரும் தெரியாம நீ பேசிட்டு இருக்கேன். பெரிய சினிமா டைரக்டர். ஒரு சினிமா டைரக்டர். ஆமா சார் 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 என்னைய வச்சு ஒரு படம் எடுங்க சார். நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல சார். என்னைய வச்சு படம் எடுக்கணுமா? என்ன சார் ரொம்ப யோசிக்கிறீங்க? சின்ன சான் சார். இந்த டவுசர் நம்ம ஊர்ல ஏலத்துக்கு வருதுப்பா. இதுக்கு முன்னால மைசூர் மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, இப்ப நான் வச்சிருக்கேன். ஆமா ஹவுசாரியா? ஆமா. இந்த டவுசர் மாமா இல்லையா? உன்னை பறக்கிற போறா வேண்டாமா? என் ஹீரோ வருவேன். என் ஹீரோ நான் வர சொல்றேன். என் ஹீரோ பார்ப்போம். ஹீரோ உள்ள ரெடி ஆயிட்டாப்ல. ஹீரோ இப்ப வருவாங்க. ஹீரோ பார்த்தா நீங்களா அரண்டுருவீங்க. அருணாட்டு மாதிரி ஆளு பாரு அப்படின்னா. ஹலோ அண்ணே சிம்பே நம்ம ஹீரோ பாண்டிமுனி வந்து இறங்கிருச்சு. ஹலோ இவர் தான் என்னோட ஹீரோ. இது யாருப்பா? ஹீரோயின். இதான் ஹீரோயினா?
அதை பார்த்து அவுத்து விடுவேன். நீ வேணுமே ஏதாச்சும் பண்ண அவுத்து விட்டுருப்பேன். முதல்ல டேரக்ட் தான், அப்புறம் தான் நீ விடுவேனா? நீ அங்க என்ன சொல்றதோட வேலை முடிஞ்சு மரியாதை கொடுக்கல பத்தியல அல்லாத்து பேசுற மாதிரில வாங்கி குடிக்க போறோம். குடிச்சு பேச நாளைக்கு மரியாதை கொடுக்க தெரியல. எப்படி அவன் படத்தை போட்டு அடிச்சு வைக்கிறான்? மரியாதை கொடுக்குறேன் சார். எப்படி அவன் படத்தை போட்டு அடிச்சு வைக்கிறது? என் படத்துல ஆமா மிஸ்டர் அனில் குண்டே. நம்ம ஹீரோவுக்கு பேர் என்ன தெரியுமா? அனில் குண்டே. மரியாதை கொடுத்தா அங்க போய் வேலை என்ன சேர் போட்டு உட்கார இருக்கா? திருப்பி போடா, திருப்பி போடா, உட்கார வேண்டாம். படம் எடுத்தது கூடிய வரையில இதுவும் இல்லாம போட்டா ரோட்ல. நல்லா இருக்கு சார். எது உட்கார கேட்டேன். சரி, படத்துல நடிக்க வைக்க போறேன். எப்படி சார்? ஆமா, ஹீரோயின் மாமா ஜெகன் மோகினி. ஹீரோயின் பேரு ஜெகன் மோகினி, ஹீரோ பேரு அனில் அனில் குண்டே. நீ போ கீரை முண்டே இருக்கிறியா? நீ அச்சது இல்லடா. ஹீரோ சூட்டுக்கிட்ட அரைஞ்சு விடுடா, சொல்லாத அரைஞ்சு விடுடா. ஹீரோக்கு என்னைக்கு மரியாதை சொல்லி தரப்பா. இருக்க தாச்ச கூட கொண்டு போட்டா அது ஒண்ணுதான்டா கிடக்கு தங்கத்துல காத்தாடி. ஹீரோ செல்லாது. ஒரு பொம்பளைக்காக அடிச்சு இருக்க கூடாதுப்பா. காதல் அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறது. காதல்னா எப்படி சார் செய்யறது? அவங்கள வச்சு வாயில தெரியாது. நான் வந்து செய்தார் பாரு, வந்து 5 குடியே எடுத்திருக்கேன். காதலிக்க போண்டா, செத்த பொறுத்த தூக்கலா டொங்குட நினைக்கிறியா? அவர் காதல் சொல்ல ரொம்ப நேரம் நம்ம தனியா போய் பண்ணுவோம். நான் செய்யற மாதிரியே செய்யறேன், சரியா? அப்படி எப்படி ஓடணும்? ஐபத்தா இவ்வளவு கேப் விடு, இவ்வளவு கேப் விட்டா நான் எடிட் பண்ணிக்கிறேன். நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். மணிமுத்து மாதிரி அங்கே வச்சுட்டு என்ன சொல்றேன்? போடாங்க அந்த பிள்ளைய. நீங்க சொன்ன மாதிரியே சங்கத்துல அடுத்து ஒரு டான்ஸ் ஓட போகிறான், உறுதி அடிச்சா. அப்படி இல்லையா சாமி? போப்பா எல்லாருமே தம்பிக்கு ஒரு கை தட்டுங்க. ஏன்னா வளர்ந்து வரும் ஒரு சிரிப்பு நடிகர். இன்னைக்கு தம்பி கைத்தட்ட சொன்னேன், அவனுக்கு சமூகத்தை சொல்லல. வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிரிப்பு நடிகர் என் தம்பி தான். எஸ்தப்பாமையன் கொஞ்சம் கொஞ்சமாக பல சொல்லி கொடுத்து நிறைய நாடகங்கள் போயிருக்கோம், கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னமும் அருமையாக பண்ண அன்பு தம்பிக்கு மீண்டும் எங்கள் நம்மளோட கிராமத்தை சார்பாக ஒரு கைத்தட்டு. இங்க என்ன பண்றீங்க? நான் வியாபாரம் பண்றேங்க. சங்க பொதுக்குழுல பக்கமேலக்காரங்களுக்கு செல்ல பூரா புடுங்கணும். ஏன்? அவங்க பெட்டி அஞ்சாது. இன்னும் இங்க என்ன நடக்குது? செல்போன் வச்சு கொடுத்துருவேன்.
நீ யார் தமிழ் முதல்ல மாம்பழம் ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் யார் பாப்பமா? ரெண்டு பேரும் யார் பாப்பமா? கருவாடி யாரும் பாக்குறோமா? கருவாடி யாரா? பெட்டி வாங்கிக்கிறாருல. ஆமா, என் மாமா அவர் ஒரு கருவாடு வச்சிருக்காரு. ஓ, கருவாடு வச்சிருக்காரு. என்ன கருவாடு? சீலா கருவாடு. சீலா கருவாடு ரொம்ப காஸ்ட்லியானது. அப்படியா? தம்பி மாப்பிள்ள முத்து வச்சிருக்கான்ல, அவன் கருவாடு வச்சிருக்கான். சரி, என்ன கருவாடு? கெடுத்தி கருவாடு. கெடுத்தி கருவாடு. மாமா இருக்காருல்ல, அவருக்கு கருவாடு வச்சிருக்காரு. என்ன கருவாடு? நெத்திலி கருவாடு. அப்படி வெட்டி போட்டு மிளகா பொடி தக்காளி தான் போட்டு அப்படி வதக்கி சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும். தாமா வச்சுக்கிறாருல்ல, அவரும் ஒரு கருவாடு வச்சிருக்காரு. செல்லா பிரட்டு. இவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான். ஆனா நான் அப்படி இல்லை, விலை வசந்த கருவாடு. மீன் கிடைக்கிறது அரிது. எல்லாரும் கடல்ல ரொம்ப ஆழத்துக்கு போய் தான் எடுக்கலாம். ஆமா, பெரிய கருவாடுறா. நம்ம கருவாடு என்ன தெரியுமா? என்ன கருவாடு? ஒத்த கண்ணு ஊழா. அப்படின்னு கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த கருவாடு நான் காமிக்கிற மாதிரி பொட்டிகளை வச்சிருக்கிறேன். ரெண்டு வார்த்தை பாப்போமா? செய்யலாமா? அடிக்கடி கொள்கிறோம் நினைச்சேனானே, அடிக்கடி கொள்கிறோம் நினைச்சேனானே. பெட்டி வாசி வந்து மசுரை போட வந்தியா வச்சு பொட்டிக்கிட்டு வர நீ கலத்து முட்டுல கட்டு சுமக்க கெண்டு ரசிச்சேன். கோயில் அவசாரி, கோயில் பூசாரி, உங்க புத்தியை நீங்க காமிச்சிட்டீங்க. நீ போட இத்தனை நாள் இங்கிருந்த எந்த பக்கம் திரும்ப கோர்ட்டு நீதிபதியா? ஆடே ஆடே ஆடுங்க. காதல் மோகம் ஸ்ரீராமம்மா இல்ல ஆமா வெயிட் அடிப்பாரு. என்னால எங்க கைய பிடிச்சி இழுக்குது. ஆமா, அதனால நான் தனித்தனியா அடிக்கணுமா? பொம்பளை சவாசம் எனக்கு வேண்டாம். ஏன்னா புதுக்கோட்டை சங்கத்திலேயே பொம்பளை பிள்ளைங்க வந்தா கூட ஓரமா ஒதுங்கி போறவராது பையன் கொசுவை முடிக்கிட்டாங்க. கொசுவை முடிக்கிட்டாங்க. அப்பா நினைச்சுக்காது என்னது திரும்ப திரும்ப ஆத்த சொல்லாத வீடியோ ஓடிட்டு இருக்கு. அவங்க ஆகியப்ப பார்த்தா நம்ம பிள்ளை கூட வந்து கிளப்பி விட்டாங்க நினைப்பாங்க. பொட்டுன்னு வச்சுக்க இது தெரியாதுங்க. ஆமாங்க.
மயிலாடும் பாதையில் கரண்ட் கம்பெனி நீ என்ன மண்ணவாரி அதிலே ஓட்டிக்கிற? நீச்சல் அடிக்குது. ஓ அப்படி ஒரு ஆட்டமா? இப்ப நான் ஜீவா செக்கச்சவங்க இது அந்த பிள்ளைக்காக இல்ல, என்னோட திறமையை அந்த பிள்ளைகிட்ட காமிச்சு அந்த பிள்ளையை காதல் பண்ணணும். ஆமா நான் என்னமா உயிரே போனாலும் ஒண்ணு மண்டையில சாகணும், இல்ல மேடையில நடிக்கும் போது சாகுறதுன்னா நடிங்க. சாவு 35 வருஷம் இருக்கு, பயப்பட வேண்டாம்.
அதுவே அரை கண்ணுல தார வாசிக்குது. மண்ணா உதறி சுத்தமா குளோஸ் பண்ணிட்டு போறாங்க. வாசி வாசி. உங்களை நான் காதலிக்கிறேன். உங்களை நான் காதலிக்கிறேன். நானும் உங்களை காதலிக்கிறேன் செல்லம். உங்கள்ட்ட எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? என் சிலவோட நான் பண்றேன். இந்த 2 பல்லு மட்டும் முடிக்கணுங்கிற. அப்படியா? என்ன செல்லம் சரி வந்து போய் கொடுத்துற மாதிரி அதுக்கு உண்மையிலே அழகா தொழில் பண்ணீங்க. நல்லா பண்றீங்க. அந்த அந்த லூசு முண்டைய போன மாதிரி நீங்களும் போயிடாது. சான்ஸ் இல்லை. அதனால உங்களை காதல் பண்றேன். என் காதல் சொல்லவா? நானே டான்ஸ் போடாதால இப்படியே என் மேல நம்பிக்கை வந்துட்டு அடுத்த கொண்டு வர அப்புறம் தான் நீ இல்லைங்கிறது என்ன பாருங்கள் பாருங்கள் எழுதிட்டு வர ஜென்மங்களுக்கு நன்றி. நான் பாட்டு பாடுற அது இருந்துட்டேன். எங்க அது பொம்பளை பிள்ளை எனக்கு தெரியும். நானே ஏஜென்ட் சைஸா அந்த பிள்ளை உள்ள கூப்பிடும் போது போட்டு அந்த பிள்ளை போட்டு கருவில் கண்டவரை நேசிப்பதை விட 10 மாதம் கருவில் கொண்ட தாயை நேசிக்கணும். நீ அங்கிருந்து கையை காமிச்சு கையை மனசு உள்ள சொல்லிட்டு ஆமா போடா நீ போடா போகல அக்காவை ஓடி எவ்வளோ போயிடுச்சு இல்லப்பா இவ்வளோ போட்டோம். அதை பற்றி நான் கவலைப்படாது அவருக்கு. அதனால வாங்க அண்ணே வாங்கண்ணே
இங்கே நாடகங்களை பாராட்டி பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே ஹார்மோனியம் சிந்துக்கூடிய அன்பு மாமா சம்பான டீச்சர் எம்ஜி ராஜசேகர் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து புகழாக சுட்டுகிறார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி அருமை மாப்பிள்ளை ஆளுநர்களைச் சேர்ந்த கே முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அதனை மாமா செல்லப்பன்கோட்டையைச் சேர்ந்த கண்ணன் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். பாலவித்வான் புதுகை சக்திவேல் அண்ணார் அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். போராடுகின்ற மாப்பிள்ளை புதுக்கோட்டையை சேர்ந்த தமிழகன் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக போராட இருக்கிறார்கள். டான்சராக நடித்த மகாலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடி அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் வாசிப்பியடா. எனக்கு பொன்னாடை அறிவித்து புகழாக சூட்டிய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் நன்றி வணக்கம். ஏன்னா சொல்லுவாங்க இங்கே வண்ண திரையரங்க அமைப்பகம் அருமை தம்பி வீரமங்கலத்தைச் சேர்ந்த அஜித் அஜய் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஏகே மீடியா வீடியோ கவரேஜ் வாங்க வேண்டாமா நீங்க சீன்ல அந்த கட்டி தொங்க விட்டு ஒரு மூலையில கால விட்டுப்பாரு. நான் போயிட்டு வரேன். பொன்னாடை அப்படிங்கிறது வாடா அச்சு இருக்காங்க. வருகை வருகிறக்கூடிய தமிழ்நாடு கண்ணியமிக்க காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திருப்பதால் ஐயா அவர்களை விழாவடை கிடைக்கிறார்கள். ஒளி அமைப்பகம் தீன் ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திருப்பதால் அண்ணா அவர்களுக்கு விழாவடை கிடைக்கிறார்கள். இல்ல மாதிரி வர்றாங்க எங்களுக்கு இந்த நாடகத்தில் சிறப்பாக இருக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் அதவத்தூரை சேர்ந்த அரங்கப்பா ஆர்கே வேலாயுதம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மஞ்சக்குடி கிராமத்தார்களுக்கும் எனது அன்பு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் செந்தில் அவர்களுக்கும் எங்களுடைய காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த வானம் போடுறவங்க கொஞ்சம் தள்ளி கொண்டு போடுங்க. இப்போ சில நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்குள்ள கொட்டகையில் பிடிச்சி நாடகம் 2 வருஷம் திண்டுக்கல் பக்கம் சொக்கலிங்க போகிறோம். இப்போ ஒரு 10 காலுக்கு அம்மாவில் ஆட்டுவாங்க மாதிரி 3 பேர். அதனால் கொஞ்சம் அந்த பக்கம் கொண்டு போடுங்க. 2வது கூட்டத்துக்குள்ள வந்தால் யாருக்கும் பாதிப்பு வரும். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாடகம் நின்று பார்த்து திரும்பி வருது. அதனால் இந்த ஊருக்கு வானம் போட்டாலும் வானம் போடுறவங்க கொஞ்சம் தள்ளி கொண்டு போடுங்க. எல்லாருக்கும் நல்லது. வணக்கம். நன்றி நன்றி. அதனால யாருக்கும் பாதிப்பு வராமல் வெடி வெடிக்கணும்னா நடு தண்ணிக்குள்ள கொண்டு 10 வச்சுட்டு வந்தோம்னா வெடி யாருக்கும் பாதிப்பு வராது. அதனால அங்கேயே வச்சு வெடிச்சுக்குவோம். போயிட்டு வரேன். எங்களுக்கு பொன்னாடை எடுத்து நன்றி. ஏன்னா பொன்னாடை அப்படிங்கிறது எங்கள் உடலோட ஒரு 6 மாசத்துக்கு 1 வருஷம் ஒட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஊர் நினப்பு இருக்கும். கீழே மஞ்சள் போட்டாங்கன்னு நம்ம ஊர் நினப்பு எப்பவும் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா ஆளுக்கு 1/2 பவுன்ல செயின் போட்டீங்கன்னா நினப்பு இருக்கும். அதனால செய்ய கொடுத்துருக்கு நாய் செயின் இருக்கு. அவங்க உனக்கு போடுறது சொன்ன மாதிரியே காதலுங்கிறது பெற்ற தாயும் தகப்பன் மேல மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு துரோகம் நினைக்காதவங்க 2 பேர் அவங்க மட்டும்தான். ஏன்னா கூட பிறந்த அண்ணன் கூட பொண்டாட்டி பேச்சை கேட்டு அவள் எடுத்து வெட்டு வந்துடுவான். ஆனா அம்மாங்கிற ஒன்றத்தை கூட எந்த பிள்ளைக்குமே பாதிப்பு இல்லாம துரோகம் இல்லாம இருப்பாங்க. அதனால ஏன் அம்மா மேல உள்ள அந்த அன்பு காதல் என்ன
நானும்